போய் கதறுங்கன்றாரு. ஏங்க அமித்ஷா நடத்தி காட்டுவாருன்னா, நம்ம தமிழ் இனத்த வந்து அவங்க வந்து தமிழ் மொழி அழிக்கிறதுக்குள்ள வராங்க. அவங்கள போய் நாங்க எதுக்கு நாங்க கதறலாம் தேவையில்ல. அவங்களையே கதற விடுவாரு. அமித்ஷாவையும், மோடியும் கதற விடுறதுக்கு இம்மார்ட்டல்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா, அமித்ஷாவையும், மோடியுமே கதற விட்டுருவாங்க. சரிங்களா? அவங்க இங்க இல்ல. தமிழ் மண்ணில கால வச்சாங்கன்னா, 18 சித்தர்களின் சாபம் சும்மா விடாது. முருகனோட சாபம் சும்மா விடாது. ஐயா இப்போ சிவனோட சாபம் சும்மா விடாது. தமிழ் கடவுள் சிவன். அவர நீங்க தொட்டீங்கன்னா, நீங்க அழிஞ்சு போவீங்க. மோடி ஐயா அழிஞ்சு போவீங்க. அமித்ஷா ஐயா இப்ப அழிஞ்சு அவங்க போவீங்க. தெரிஞ்சுக்கங்க. ம். அலெக்சாண்டர் மாதிரி எல்லா இடத்தையும் கைப்பற்றிட்டு கடைசியில இந்தியால வந்து இது பண்ணிட்டு போனாரு. ஆனாலும் உங்க தெற்கு பகுதியில வரல. தென் பகுதியில வரல அலெக்சாண்டர். ஆமா அது அதான் இப்போ அத மாரி ஏதோ ஒரு அலெக்சாண்டருக்கே சில அழிவு இருக்கு. மன்னர்கள் வந்து சேர, சோழ, பாண்டியர்கள் இருந்ததுனால தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல. அலெக்சாண்டருக்கே அழிவு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கும் அழிவு வராதா என்ன? இவங்க என்ன பெரிய மார்க்கண்டேயனா? அமித்ஷாவும், மோடியும் என்ன கண்டிப்பா ஒரு வந்து நாள் ஹார்ட் மரணமே அட்டாக்ல சாவான். நியூஸ்ல பார்ப்போம். பிரேக்கிங் ஐயா நியூஸ்ல. மரணமே தொடாத இவங்க என்ன மார்க்கண்டேயனா? இவங்களும் உள்ள இருக்கணும்னு விதி இருந்தா உள்ளதான் உட்காரணும். சாதாரண மனிதன் தானே. இவங்களும் நாளைக்கு சாவ போற மனுஷன் சிறைவாசம் தானே. போகணும்னு இவங்களுடைய கர்மாவில இருந்துன்னா தப்ப முடியாது. இவங்க என்ன ஆர்மி வச்சிருக்கலாம். இந்தியன் ஆர்மி வச்சிருக்கலாம். அது போகணும்னு இருக்கணும்னா